ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஹிட் லிஸ்ட். பொதுவாக பார்த்தா இப்போ இருக்கிற இந்த தமிழ் சினிமாவில் இயக்குனர்களோட வாரிசுகள் சினிமாவில் அறிமுகமாகும்போது அவங்களோட அப்பாவே படத்தை டைரக்ட் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா வேற இளம் இயக்குனர்கள் தன் மகனுக்கு கதை சொல்ல வந்தா இந்த அப்பா இயக்குனர்கள் தேவையில்லாமல் கதையில் தலையிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல படம் கிடைக்காம பண்ணிடுவாங்க. இப்படி இயக்குனர்களான தன்னுடைய அப்பாவால் சினிமாவில் எதிர்காலத்தை தொலைச்ச மகன்கள் பல பேர் இன்னமும் கோடம்பாக்கத்தில் இருக்காங்க. ஆனால் இது மாதிரியான செயல்கள் எதையுமே செய்யாமல் இயக்குனர் விக்ரமன் தன்னுடைய மகன் விஜய் கனிஷ்காவை KS ரவிக்குமாரின் சீடர்களான இளம் இயக்குனர்கள் சூரிய கதிர் மற்றும் கார்த்திகேயன் இவங்க கிட்ட ஹிட்லிஸ்ட் படத்துக்காக ஒப்படைச்சிட்டாரு. இந்த படத்தை ஆரம்ப நாட்களில் விக்ரமன் கிட்ட உதவியாளராக இருந்த KS ரவிக்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தன்னுடைய குருவான விக்ரமனுக்கு செய்கிற கடமையாகவும் மரியாதையாகவும் இந்த படம் தயாரிப்புன்னு சொல்லியிருக்காரு. RK செல்லுலாய்ட் சார்பா இயக்குனர் KS ரவிக்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் சரத்குமார், விஜய் கனிஷ்கா, சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன், முனிஷ்காந்த், கிங்ஸ்லி, சித்தாரா, ஸ்மிருதி வெங்கட், ராமச்சந்திர ராஜு, ராமச்சந்திரன், ஐஸ்வர்யா தத்தா, அபிநக்ஷத்ரா, அனுபமா குமார், பாலசரவணன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யா மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு K ராம்சரண் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கதை S தேவராஜ், திரைக்கதை வசனம் சூரிய கதிர் காக்கலார். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சூரிய கதிர் காக்கலார், K கார்த்திகேயன். விஜய் கனிஷ்கான்ற விஜய் IT கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வராரு. வள்ளலாரோட உயிர் கொல்லாமை அப்படின்ற வழியில் நடந்து அதையே ஃபாலோ பண்ணிட்டும் வராரு. அவர் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு இவர் இளைய தலைமுறைக்கு பழக்கப்பட்டவர். அசிஸ்டன்ட் கமிஷனர் யாழ்வேந்தன்ற சரத்குமார் விஜய் அழைப்பின் பேரில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த நிறுவனம் அவருடைய மனைவிக்கு சொந்தமானது. அந்த நிகழ்ச்சியோட முடிவில் உயிர் கொல்லாமையை வலியுறுத்தும் உங்களுடைய உலகம் வேறு, என்னுடைய உலகம் வேறு அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றாரு. விஜயுடைய தாயான சித்தாராவும் தங்கையான அபிநக்ஷத்ராவும் முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருத்தரால கடத்தப்படுறாங்க. சில நிமிடங்கள் கழிச்சு விஜய்க்கு மொபைல் ஃபோன் அழைப்பு ஒன்று வருது. எதிர்முனையில் பேசும் அந்த நபர் அவருடைய தாயான சித்தாராவையும் தங்கையான அபிநக்ஷத்ராவையும் கடத்தி வச்சிருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்ட உடனே அதிர்ச்சி அடையும் விஜய் உடனடியா யாழ்வேந்தன் கிட்ட சொல்றாரு. தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதும் விஜய காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகும்படி போலீசாருக்கு உத்தரவிடுறாரு யாழ்வேந்தன். அவருடைய மொபைலில் உளவு செயலியை பதிவேற்றம் செய்ய சொல்வதோடு மட்டும் இல்லாமல் பைக்கில் GPS ட்ராக்கை பொருத்தும்படியும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய சட்டையில் ஒரு பட்டன் கேமராவும் பொருத்தப்படுது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள விஜய வீடியோ காலில் முகமூடி அணிந்த மர்ம நபர் தொடர்பு கொண்டு தாய் தங்கை கடத்தப்பட்ட காரை கொண்டு தன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வாகனத்தை ஒரு ட்ராக்ல ஏற்றிய வீடியோ ஒன்று அனுப்புறாரு. இப்படி அனுப்பிச்சிட்டு தான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும்னு சொல்றாரு மர்ம நபர். காவல் நிலையத்தை விட்டு வெளியே வர்றாரு விஜய். வந்த அவரு ஒரு கோழிக்கறி கடைக்குள்ள போயிட்டு ஒரு சேவலை வாங்குறாரு. அதை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. இப்படி இவர் கொண்டு போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட காவலாளி மற்றும் பக்கத்து வீட்டில் வசிக்கிறவர் பார்க்குறாரு. திரும்பவும் வீடியோ காலில் அழைக்கும் அந்த மர்ம நபர் அந்த சேவலை கத்தியால் வெட்டும்படி சொல்கிறாரு. விஜய் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க அவருடைய தாயையும் தங்கையையும் சித்திரவதை செய்யப்படுவதை காட்டுறாரு. அதை பொறுக்க முடியாம அந்த சேவலை கொல்றாரு விஜய். இதே மாதிரி ஒரு ஆளையும் கொல்லணும்னு அந்த மர்ம நபர் சொல்றாரு. முகமூடி அணிந்த அந்த மர்ம நபர் அடுத்த நாள் காலையில விஜய வீடியோ காலில் தொடர்பு கொள்றாரு. வட சென்னையில வசிச்சுட்டு வரும் ஒரு ரவுடியை சந்திக்கும்படி சொல்றாரு. அதன்படி அவரை மீட் பண்ண கிளம்புறாரு விஜய். போகும்போது அவர் கையில் இருக்கிற மொபைல், பைக், ஷர்ட் பட்டனில் பொருத்தி இருக்கிற கேமராவை எடுத்து விட்டு வரும்படி சொல்கிறாரு அந்த நபர்.
அது மட்டும் இல்லாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு வர போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகும்படியும் சொல்றாரு. அந்த நபர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போறாரு விஜய். அங்க இருக்கிற அடியாட்கள் கிட்ட அண்ணனை பார்க்கணும்னு சொல்றாரு. உள்ள ஒருத்தர் அமர்ந்திருக்க அவரை சுத்தி அடியாட்கள் நின்னுட்டு இருக்காங்க. அப்போது காளிய கொல்லணும் அப்படின்னு மர்ம நபர் சொல்ல அதை விஜயும் அப்படியே சொல்றாரு. அதை கேட்டு ரவுடி சிரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா விஜய் சொல்ற அடையாளங்கள் அவரோடு பொருந்தி போகுது. அவர் தான் காளின்ற ராமச்சந்திர ராஜு. ரவுடி காளியின் எதிரே தான் இருக்கிறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்ச உடனே விஜய் என்ன செஞ்சாரு, காளியோட ரியாக்ஷன் என்ன, விஜயை பின்தொடர முடியாமல் போன காவல்துறையின் நடவடிக்கை என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. எலியை கூட கொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஹீரோவுக்கு மனிதர்களை கொல்ல வேண்டும் அப்படின்ற நிர்பந்தம் ஏற்படுவதும் அதை ஏற்படுத்துபவரின் அடையாளம் தெரியாத மர்மம். அரசியல் செல்வாக்கு மிக்க ரவுடி அவரை கொல்வதற்காக வீடு தேடி செல்லும் ஹீரோ அப்படின்னு பரபரப்பா இருக்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காங்க இந்த இரட்டை இயக்குனர்கள் சூரியகதிர் மற்றும் கார்த்திகேயன். மிடுக்கான போலீஸ் விசாரணை அதிகாரியாக யாழ்வேந்தன் அப்படின்ற கேரக்டர்ல சரத்குமார் நடிப்புல அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதகளம் பண்ணியிருக்காரு. ஹீரோ விஜய் கனிஷ்கா விஜய்ன்ற கேரக்டர்ல அப்பாவி இளைஞர் வேஷத்துக்கு கரெக்டா பொருந்தியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா உயிர்கள் மேல வச்சிருக்கிற அன்பு மற்றும் அம்மா தங்கையை காப்பாற்ற வேண்டிய பரிதவிப்பு, அப்பாவித்தனமான முகம் மற்றும் உடல் மொழியுடன் பதற்றத்தை வெளிப்படுத்தும் காட்சிகள். அம்மாவாக சித்தாரா, தங்கையாக அபிநக்ஷத்ரா மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற பாலசரவணன், ஐஸ்வர்யா தத்தா, முனிஷ்காந்த், கிங்ஸ்லி, லதா ராவ், சமுத்திரகனி, ஸ்மிருதி வெங்கட், ராமச்சந்திர ராஜு, ராமச்சந்திரன், கௌதம் வாசுதேவ் மேனன், ஷாஜி உட்பட எல்லாருடைய நடிப்பும் பார்க்குறவங்களை கவனிக்க வைக்குது. இசையமைப்பாளர் சி சத்யாவின் பின்னணி இசை மற்றும் சாங் கம்போசிங் அண்ட் கார்த்திக் நேதாவின் லிரிக்ஸ் திரைக்கதைக்கு துணையாக இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கே ராம்சரண். இவரோட சினிமாட்டோகிராஃபி கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் ஆக்ஷன் காட்சிகளையும் பளிச்சிட வைக்குது. எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம், ஆர்ட் டைரக்டர் அருண் சங்கர் துரை, ஸ்டாண்ட் டைரக்டர் விக்கி, ஃபோனிக்ஸ் பிரபு உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.